நண்பர்களே, இன்று மே மாதம் 2ஆம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் 1:15. போரா சமாதானமா, போரா சமாதானமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி தற்பொழுது எழுந்து கொண்டிருக்கிறது. ஆனால் போர்தான் அடுத்த தீர்வு என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் நம்புகின்றன. இது மிகப்பெரிய அழிவை மத்திய கிழக்கில் ஏற்படுத்த போகிறது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. ட்ரம்ப் சொல்கின்றார், ஒரு முக்கியமான செய்தியை ஈரான் தனக்கு அனுப்பி இருக்கிறது, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் இன்று அறிவித்து விட்டார். ஆனால் இந்த போரை இஸ்ரேலை கொண்டுதான் அவர் செய்ய போகின்றார். அமெரிக்க பாராளுமன்றத்தில் இந்த போருக்கான நீடிப்பு தொடர்பாக அவர் தன்னுடைய நிறைவேற்று அதிகாரம் ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். ஆனாலும் கூட தேர்தல் போன்ற விடயங்கள், அவருக்கு ஏற்பட்ட இழிவு, அவர் போரில் தோற்றுவிட்டார் என்கின்ற ஒரு மனநிலை, அவர் தற்பொழுது மக்களினுடைய கருத்து கணிப்பில் மக்கள் மனங்களில் இருந்து இறங்கிவிட்டார் என்கின்ற ஒரு பிரச்சனை, எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு அவர் என்ன செய்ய போகின்றார் என்றால், இஸ்ரேலுக்கு $1 ட்ரில்லியன் ஆயுதங்கள் வந்து இறங்கி இருக்கின்றன. இது சும்மா இல்ல. ஈரானை அடிப்பதற்கு இஸ்ரேல் தற்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாம பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மத்திய கிழக்கில் போர்மகங்கள் முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றன, சூழ தொடங்கி இருக்கின்றன. வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை நடத்த ஈரான் தயாராகிவிட்டதாக ஈரான் சொல்கிறது. இது உலக நாடுகளை அதிர வைத்திருக்கிறது என்பது வெள்ளிடை மலை. இது வெற்று மிரட்டல் அல்ல என்றும், மாறாக ஒரு முழுமையான போர் முனைப்புக்கு ஈரான் எச்சரிக்கிறது என்பதுதான் தற்பொழுது ராணுவ விமர்சகர்களுடைய கருத்து. ஈரானின் இந்த பிரம்மாண்டமான ஏவுகணை தாக்குதலின் இலக்குகள் ஏற்கனவே வகுக்கப்பட்டிருக்கின்றன. ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளாக ஈரான் கருதுகின்ற இஸ்ரேலின் முக்கிய நகரங்கள், அமெரிக்காவோடு கைகோர்த்து செயல்படும் அமெரிக்க ராணுவ தளங்கள் வளைகுடா நாடுகளில் உள்ளவை. இதுதான் ஈரானின் முதன்மை இலக்கு என்று தெளிவாக தெரிகிறது. ஈரானும் தெளிவாக சொல்கிறது. ஈரான் மீது ஒரு சிறிய தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அடுத்த நொடி இந்த ஏவுகணைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக தாக்குதல் நடத்த தாங்கள் தயார் என்றும் அவர்கள் சொல்கின்றார்கள். ஈரானின் ஆயுத கிடங்கு இன்னும் குறையவில்லை என்றும், அது நிரம்பி வழிகிறது என்றும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஈரானிடம் இதுவரை பயன்படுத்தப்படாத அதிநவீன ஏவுகணைகள் இருக்கின்றன என்று பல தகவல்கள் தற்பொழுது தெரிவிக்கின்றன. போர் தொடங்கினால் அவை முதல் முறையாக உலகுக்கு தெரிய வரும் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஈரான் சொல்வது மிரட்டல் அல்ல, அது அவர்களின் தற்காப்பு தயார் நிலை என்று ஈரான் சொல்கிறது. ஏவுகணைகளில் எரிபொருள் நிரப்பப்பட்டு இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு விட்டன. அடுத்த நொடியே அவைகள் வந்து விழும். கடந்த சில நாட்களில் மட்டும் 18 நாடுகள் ஈரானிலிருந்தும் மத்திய கிழக்கிலிருந்தும் தங்கள் நாட்டு மக்களை அவசரமாக வெளியேற்றியுள்ளன. தூதரகங்கள் மூடப்பட்டுள்ளன. உலக நாடுகளுக்கு இந்த போர் தொடர்பான தகவல் வந்துவிட்டது. குவைத் மற்றும் யோர்தான் பகுதிகளில் ஏற்கனவே ஈரான் ஆதரவு குழுக்களால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஹிஸ்புல்லா தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது தாக்கிக் கொண்டிருக்கிறது. ஹிஸ்புல்லாவை அடக்க முடியாமல் இஸ்ரேல் திணறுகிறது. இரண்டு தரப்பில் இருந்தும் எச்சரிக்கைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஈரானை கற்காலத்திற்கு தள்ளுவோம் என்று இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வரலாற்றிலேயே காணாத மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்துவோம் என்று ஈரான் சொல்கிறது. ஒவ்வொரு தரப்பும் மனித நாகரிகத்தையே அழித்து விட முனைப்பு காட்டுகின்றன. அமெரிக்காவுக்கு ஆதரவாக நிற்கும் வளைகுடா நாடுகள் தற்பொழுது மிகப்பெரிய சங்கடத்தில் இருக்கின்றன. ஏன்னா அழிவு முதலில் வளைகுடா நாடுகளுக்கு தான் ஏற்படும். அவர்கள் எடுத்த முடிவுகளுக்கான விளைவுகளை, அதாவது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் பண்ண எடுத்த விளைவுகளை இப்பொழுது எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது. இதற்கிடையில் தெஹ்ரான் முன்வைத்த புதிய போர் நிறுத்த முன்மொழிவில் தனக்கு அதிருப்தி இருப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று தெரிவித்தார். உடன்பாடு எட்டப்படாவிட்டால் அவர்களை தாக்கி அழிப்பதற்கான வழிகள் குறித்து தனக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் அவர் சொன்னார். ஈரான் ஒரு உடன்பாடு செய்ய விரும்புகின்றார்கள், ஆனால் அதில் தனக்கு திருப்தி இல்லை என்று வெள்ளை மாளிகைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் சொன்னார். அவர்கள் ஒரு முன்னேற்றம் கண்டிருக்கின்றார்கள் ஈரான், ஆனால் ஈரான் எப்போதாவது இலக்கை அடைவார்களா என்பது தனக்கு தெரியவில்லை என்றும் ட்ரம்ப் சொன்னார்.
மழுப்பலாக சொல்லியிருக்கிறார். ட்ரம்ப் சொல்கின்றார், தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை அவர்கள் கேட்கின்றார்கள் என்று. ஈரானின் தலைவர்கள் ஒருவருக்கொருவர் ஒத்து போகாததாலும் நம்மை ஒரு மோசமான நிலையில் வைப்பதாலும் பேச்சுவார்த்தைகள் சிக்கலாகிவிட்டதாக ட்ரம்ப் ஈரான் மீது குற்றம் சாட்டுகின்றார். ஈரானில் உள்ள ராணுவ நடவடிக்கைகள் குறித்து இந்த வாரம் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி அட்மிரல் பிராட்லி கூப்பர் தனக்கு விளக்கம் அளித்ததாக உறுதிப்படுத்திய ட்ரம்ப், ஈரானை முற்றிலுமாக தாக்கி அளித்து அவர்களை நிரந்தரமாக ஒழித்து கட்ட வேண்டுமா அல்லது ஒரு உடன்பாடு செய்ய முயற்சிக்க வேண்டுமா என்ற இரண்டு வழிகள் இருக்கின்றன, ஆனால் சிக்கலாக இருக்கிறது என்று சொல்கிறார். மனிதநேய அடிப்படையில் ஈரான் மீது குண்டு வீச வேண்டாம் என தான் விரும்புவதாகவும், ஆனால் அதே சமயம் ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதை தாம் விரும்பவில்லை என்றும் ட்ரம்ப் சொல்கின்றார். அதனால் தான் இஸ்ரேலை வைத்து இந்த விஷயத்தை சாதிக்க நினைக்கிறார். ஆகவே வெகு விரைவிலே இந்த போர் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. மிகப்பெரிய அழிவுகளை சுற்றி வர உள்ள மத்திய கிழக்கு நாடுகள் தற்பொழுது சந்திக்க இருக்கின்றன. தெஹ்ரான் சமீபத்திய முன்மொழிவுகளை சமர்ப்பித்திருக்கிறது, விரிவாக விளக்கவில்லை. ஈரானிய அரசு ஊடகங்களும் ஒரு பாகிஸ்தானிய அதிகாரியும் வெள்ளிக்கிழமை இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார்கள். சமாதான பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள நிலையில் அமெரிக்காவுடனான மோதல் மீண்டும் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று ஈரானிய ராணுவ அதிகாரி உறுதிப்படுத்தியிருக்கிறார். மேலும் பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக சமீபத்திய திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்திருக்கிறார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அமெரிக்கா எந்த வாக்குறுதிகளுக்கும் ஒப்பந்தங்களுக்கும் கட்டுப்படவில்லை என்று ஈரான் சொல்கிறது. ஈரானின் மத்திய கட்டளை மையமான ஹத்தமல் அன்பியாவின் முகமது ஜாஃபர் அசாதி கூறியதாக ஈரானின் போர்ஸ் செய்தி நிறுவனம் இந்த விடயத்தை மேற்கோள் காட்டியிருக்கிறது. ஈரான் தொடர்புடைய தாக்குதல்களில் மத்திய கிழக்கில் உள்ள 16 அமெரிக்க ராணுவ தளங்கள் இதுவரை சேதமடைந்துள்ளதாக CNN விசாரணை தெரிவிக்கிறது. இந்த அறிக்கை செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் தளங்களை முற்றிலும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக CNN சொல்கிறது. பலதரப்பட்ட ஆதாரங்களை அடிப்படையாக கொண்ட இந்த அறிக்கை இந்த தாக்குதல்கள் முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் உயர் மதிப்புள்ள உள்கட்டமைப்புகளை குறிவைத்ததாக தெரிவிக்கிறது. இது அந்த பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளின் மீள்திறன் குறித்து புதிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. திரும்ப பாவிக்கலாமா வேண்டாமா, பாவிக்க முடியுமா? CNN விசாரணையின்படி புகைப்படங்கள், சேட்டலைட் படங்கள், தளங்களில் நிறுத்தப்பட்ட மேம்பட்ட ரேடார் அமைப்புகள் அழிந்துவிட்டன. தகவல் தொடர்பு உள்கட்டமைப்புகள் அழிந்துவிட்டன. விமானங்களுக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதை காட்டுகின்றன. பாதிக்கப்பட்ட இடங்கள் அந்த பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ வசதிகளின் கணிசமான பகுதியை கொண்டுள்ளன. சேதத்தின் அளவு சில ராணுவ தளங்களை மூடக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது. ராணுவ மேம்பாடுகள் தொடர்பாக விவாதங்களை பரிசீலிக்க வழிவகுத்துள்ளது என்றும் அந்த அறிக்கையில் CNN சொல்கிறது. இப்ப சேதத்தின் முழு அளவையும் சுயாதீனமாக சரிபார்க்க முடியவில்லை. இப்ப மூலோபாய சொத்துக்களை மீண்டும் மீண்டும் குறிவைக்கும் ஒரு முறையை ஈரான் வெற்றிகரமாக சாதித்திருக்கிறது. இப்ப அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் புள்ளி விவரங்கள் சேதம் மற்றும் இந்த போருக்கான செலவை $25 பில்லியன் என்று மதிப்பிடுகின்றன. ஆனால் CNN உள்ள உயர் ராணுவ அதிகாரிகள் உள்ளிருந்து எடுத்த தகவல்கள் 40 முதல் 50 பில்லியன் டாலர்களுக்கு நெருக்கமான புள்ளி விவரங்களை காட்டுகின்றன என்று CNN சொல்கிறது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் இழப்புகளின் அளவை குறைத்து மதிப்பிடுகின்றன என்று வாதிட்டார். அமெரிக்காவுக்கான உண்மையான செலவு கிட்டத்தட்ட $100 பில்லியன் தாண்டக்கூடும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் போட்டி நிறைந்த ஈரானிய மற்றும் அமெரிக்க கடற்படை முற்றுகைகளின் கீழ் உள்ள ஹோர்முஸ் நீரிணை கட்டுப்பாடு தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் தடைப்பட்டிருக்கின்றன. அமெரிக்க தடைகளை நீக்குவதற்கு ஈடாக ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து விவாதிக்கவும் இந்த புதிய முன்மொழிவு முன்வருவதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மேற்கோள் காட்டிய நபர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வாஷிங்டன் இந்த புதிய முன்மொழிவுக்கு தயாராக இருந்தால் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் எரிசக்தி சந்தைகளில் முன்னெப்போதும் இல்லாத இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. ட்ரம்பினுடைய இந்த ட்ரூத் சோசியல் தளம்தான் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று AFP செய்தி நிறுவனம் சொல்கிறது.
ராஜதந்திர முயற்சிகள் குறித்து காஜா ஹல்லாஸ் தெரிவிக்கும் பொழுது ஈரானின் உயர்மட்ட ராஜதந்திரி அப்பாஸ் அராக்சியோடு நேற்று பேசியதாக தெரிவித்தார். எண்ணெய் ஏற்றுமதிக்காக இந்த நீரிணையை நம்பியிருக்கும் வளைகுடா நாடுகளின் கவலைகள் அதிகரித்திருக்கின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி ஆலோசகர் அன்வர் ஹர்ஹாஷ் கூட்டு சர்வதேச விருப்பமும் சர்வதேச சட்டத்தின் விதிகளும் இந்த நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தின் முதன்மை உத்தரவாதங்களாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். ஈரானின் ஆட்சியை நிலைகுலைய செய்ய வேண்டும், பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் அணுசக்தி திட்டங்களை அளிக்க வேண்டும், அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த தாக்குதலை நடத்த வேண்டும் என்று ஒரு சிலர் விரும்புகின்றார்கள். ஈரான் போருக்கான காலக்கெடுவை இப்பொழுது ட்ரம்ப் எதிர்கொண்டிருக்கின்றார். இருக்கின்ற நிலைமையில் ட்ரம்ப் எதுவுமே தெளிவாக பேசுகின்றார் இல்லை. போரை விரும்புகின்றாரா? ஆம். இஸ்ரேல் விரும்புகிறதா? ஆம். அதற்காகத்தான் $1 டிரில்லியன் மதிப்புள்ள ஆயுதங்கள் வந்து இறங்கி இருக்கின்றன. வெகு விரைவில் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டுவிடும். அது இந்த வாரமாக இருக்கலாம், அல்லது நாளை, அல்லது நாளை மறுதினம், ஏதோ ஒரு நாளை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட இருக்கின்றன என்பது வெளிப்படையாக தெரிகிறது. மற்றும் ஒரு காணொளியில் மீண்டும் பல தகவல்களோடு சந்திப்போம். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக நன்றி.